வணக்கம் அண்ட் வெல்கம் டு ABIS DELICACY. இன்றைக்கி ABIS DELICACYயில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி நூடுல்ஸ். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, பட் எல்லா அம்மாங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். குட்டீஸ்க்கு பிடிச்ச இந்த நூடுல்ஸை இம்யூனிட்டியோடு சேர்ந்து எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் நான் போட்ட முருங்கை விதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. ஸோ இதுலேருந்தே நம்ம இலையை பறிச்சுட்டு முருங்கை சூப்பு செய்ய போகிறோம். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, லீவ்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். லாக்டவுன் டைமில் வீட்லேயே இருக்கும் போது ஒரு சின்ன விதை இருந்தது என்கிட்ட. அதை நான் ஒரு வாட்டர் கேனில் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வளர்த்துருந்தேன். ஸோ அழகாக நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம சூப் செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த லீவ்ஸு. ஸோ இப்போ இந்த இலையெல்லாம் நல்லா தனியாக பிரிச்சுட்டு நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சூப் செய்ய போகிறோம். சிம்பிளான ஒரு சூப்பு தான். எப்போவுமே நம்ம பசங்க இந்த சூப்பை குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அவங்க பின்னாடியே ஒரு 2 ஸ்பூன் கொடுக்க வைக்க ஓடிக்கிட்டே இருக்கணும் நாம். பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக 2 மினிட்ஸில் காலி பண்ணிடுவாங்க. ஸோ வாங்க, இந்த இலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நம்ம நார்மல் சூப்பு செய்கிற மாதிரி 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறோம். 200 ml 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் இப்போ ஒரு கை அளவுக்கு இந்த முருங்கை இலையை போட்டுக்கலாம். அண்ட் தென் இதோட கொஞ்சம் ஜீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அண்ட் தென் 1 டீஸ்பூன் மிளகு. அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிக்கட்டும், இந்த சூப்பு ரெடி ஆகட்டும். இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரலும் நல்லா கொதிக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் இதை வடிகட்டி சூப்பாகவும் குடிக்கலாம். பட் நம்ம பசங்க குடிப்பாங்களா? குடிக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் யோசித்தேன், இந்த தண்ணியை இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் நம்ம நூடுல்ஸ் செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கிற தண்ணி தான். ஸோ இதை நல்லா சூடாகவே வடிகட்டிட்டு இப்போ இதில் நம்ம நூடுல்ஸ், நம்ம என்ன நூடுல்ஸ் நம்ம பசங்களுக்கு பிடிக்குமோ அதை செய்யலாம். ஸோ இது நான் ஆட்டா நூடுல்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஆட்டா நூடுல்ஸில் வர மசாலாவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் வீட்டில் நீங்கள் செய்கிற மசாலாவும் கொடுக்கலாம். உங்கள் பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த முருங்கைக்கீரை சூப்பு தண்ணியிலேயே இந்த நூடுல்ஸ் நல்லா வேகட்டும். பட் இந்த நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த முருங்கைக்கீரை போட்டதோ அந்த எந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு அந்த நூடுல்ஸில் வராது. நார்மலாக டேஸ்டியாக தான் இருக்கும். நமக்கும் ஒரு இம்யூனிட்டியோட ஒரு ரெசிபி கொடுத்த மாதிரி, ஒரு டிஷ் கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் பசங்களுக்கு. இன்னும் ஒரு முக்கியமான டிப்ஸ் இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்களா, அது நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாக தான் இருக்கும். அந்த கீரையை நான் சப்பாத்திக்குள்ளே வச்சு நான் சப்பாத்தி போட்டிருந்தேன். ஸோ முருங்கைக்கீரை பரோட்டா மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது 2 in 1 ரெசிபி. இப்போ பாருங்கள், இந்த நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியான இம்யூனிட்டி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எப்படி இருந்தது இந்த ரெசிபின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் ABIS DELICACY நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். அண்ட் தென் மறக்காமல் வீடியோஸில் எப்படி ரெசிபீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அண்ட் தென் இன்னும் ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன். நீங்கள் ABIS DELICACYக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.